LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா, ஆப்டிமஸ் பிரைம் தெரியும் உங்களுக்கு, டிரான்ஸ்ஃபார்மரோட வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர்ல தான் நம்ம மாடலிங் வந்து பண்ண போறோம். ஸோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து மாடலிங் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ட்ரக்ல இருந்து ரோபோட்டுக்கு மாறினா, ரோபோட்ல இருந்து ட்ரக் மாறினா எப்படி இருக்கும் அந்த அனிமேஷன் அதையும் நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரே வீடியோவா போட முடியாது. ஸோ பார்ட்டா தான் போட போறேன். ஸோ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அந்த ட்ரக் வந்து கம்ப்ளீட்டா செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரக் கம்ப்ளீட்டா செஞ்சுட்டு செகண்ட் பார்ட்ல வந்து நாம அந்த ரோபோட்டோட பார்ட்ஸ் செய்யறோம். அதாவது தலை, கை, கால் இதெல்லாம் தனித்தனியா பண்றோம். செஞ்சுட்டு மூணாவது பார்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் செஞ்ச பார்ட்லாம் ஒன்னா சேர்த்து அதை ரிக்கிங் பண்றோம். அது அனிமேஷனும் நம்ம அதிலேயே பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ 3 பார்ட்டா வரும். ஸோ தளர்ந்துடாதீங்க. எவ்வளவு ஈஸியா செய்ய சொல்லிக் கொடுக்க முடியும், செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளவு ஈஸியா நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். நிறைய வெர்ஷன் இருக்கு ஆப்டிமஸ் பிரைம். நான் வந்து இதுல சூஸ் பண்ணது டார்க் ஆஃப் த மூன் படத்துல வரக்கூடிய ஆப்டிமஸ் பிரைமோட ட்ரக்கை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். டார்க் ஆஃப் த மூன் தெரியுங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் 3 அந்த இதுல வரக்கூடிய ட்ரக்கை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ இந்த சைடு வியூ நான் வந்து இமேஜா நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் என்ன பண்ணேன், அப்ப இம்போர்ட் இமேஜ் எக்ஸ்பிளைன் போறேன். டிஃபால்ட்டா இது இருக்காது. அது இல்லாதவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ்ல போய் ஆடான்ஸ்ல இம்போர்ட் இமேஜஸ் பிளேன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இம்போர்ட் இமேஜஸ் பிளேன் போங்க, அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிக்கிறேன், கேவிட்டி எனேபிள் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தேவையோ நான் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இங்க சைடு வியூ இந்த கியூபை வந்து நான் ட்ரக் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து எடிட் மோடுக்கு போறேன், டேப் அடிச்சு எடிட் மோடுக்கு போறேன். எடிட் மோடுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு லூப் கட் ஏற்படுத்துறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு சைடை வந்து அப்படியே அடிச்சு தூக்கிடுறேன். இப்போ இதுல மிரர் மாடிஃபையர் போடுறேன். மிரர் மாடிஃபையர் போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ கிளிப்பிங் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நான் கிளிப்பிங் எனேபிள் பண்ண தேவை இருக்காது இந்த மாடலிங் பண்றதுல, சரிங்களா? அது ஏன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதுல வந்து ஒயர் கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா, இதை வந்து எஸ், எக்ஸ், எஸ், ஜெட்டு, ஸோ இங்கே இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் 3D வியூக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே இப்படி மறுபடியும் ஜெட்டில் கொண்டு போகிறேன். அப்புறம் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது இப்படி கொண்டு வந்தாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த பின்னாடி உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம பேசிக் ஷேப்ஸை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் ஆப்டிமஸ் பிரைமோட உடம்பா வரும், அதாவது செஸ்ட் பகுதியாக வரும். ஓகே ஃபைன். இப்போ அது எப்படி இருக்கு, அதோட இமேஜஸ் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃப்ரண்ட் பகுதி இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் 2 எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜியில் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சாலிட். இப்போ வந்து ஜில இருந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஆப்டிமஸ் பிரைமோட டாய் வெர்ஷனே நான் எடுக்கிறேன், எனக்கு அது வேணும். ஸோ இதில் இந்த முன்னாடி கண்ணாடி வருது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பகுதி, இங்கிட்டு தான் அந்த கண்ணாடி வந்து வரும், சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கவனமாக பாருங்க, எந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நம்ம பிளாக்கிங் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பகுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வச்சுட்டு ஒரு கர்சர் டு செலக்டட், கொஞ்ச நேரம் இந்த மிரர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கியூப் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஏன் மிரர் ஆஃப் பண்ணனா, அந்த கிளிப்பிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால அது ரெண்டும் ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மிரர் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த கிளிப்பிங் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நாம, ஏன்னா கிளிப்பிங் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. சும்மா ரெண்டும் டச் பண்ணக்கூடாது, ரெண்டும் டச் பண்ண வேண்டாம். ரெண்டும் டச் பண்ணாம சும்மா இப்படி ஒரு இடையில ஒரு கேப் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எஸ், ஒய், அப்புறம்
கீழே இந்த இதை செலக்ட் பண்ணுங்க, ஜி கீழே இப்படி கொண்டு வாங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி எஸ்கேப் கொடுத்துருங்க. இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு கீழே இப்படி கொஞ்சம் இப்படி இ கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு, அப்புறம் இந்த இடத்த இப்படி எக்ஸ்ட்ரூடு. ஸோ அந்த ட்ரக்கோட அந்த முன்னாடி இந்த வருதுல்ல அந்த பீஸை தான் நம்ம பண்ணுறோம். இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரெண்டையும் செட் பண்ணிட்டு கீழே இப்படி நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ட்ரக்கோட முன்பகுதி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே அந்த விண்ட்ஷீல்டெல்லாம் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி ஓகே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் நான் இந்த பகுதி நான் இந்த இதுலேருந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாமே, இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணலாம் கொஸ்டின் வரும். காரணம் என்னன்னா, இதை நான் இப்போ எல் கொடுத்தா இது தனியாக செலக்ட் ஆகுது கரெக்டாக, அதே மாதிரி இதை எல் கொடுத்தா இது தனியாக செலக்ட் ஆகுது. ஸோ நான் இதை வந்து பாடியா ரிக்கிங்ல வந்து இதை பாடிக்கு நான் வந்து வெர்டெக்ஸ் குரூப் போடுவேன், இதை லெக்குக்கு வெர்டெக்ஸ் குரூப் போடுவேன். ஆனால் நான் வந்து நீங்கள் இதை வந்து தனியாக நான் போட்டால் இதோட சேர்த்து வச்சா நான் வெர்டெக்ஸ் குரூப் போட முடியாது. ஸோ அதனால தான் இதை தனி ஐலாண்ட் ஆப்ஜெக்டாகவும் இதை தனி ஐலாண்ட் ஆப்ஜெக்டாகவும் பண்ணுறேன். அதே தான் பின்னாடி உள்ள இந்த இருக்குல்ல இந்த பாகத்தையும் வந்து தனித்தனியாக தான் நான் பண்ணுவேன். ஸோ நாங்கள் பண்ணுறதை கவனமாக பாருங்கள் சரிங்களா. இப்போ எனக்கு இதே சைஸ்லயே வந்து வேணும். ஸோ என்ன பண்ண அந்த ரெண்டு எட்ஜஸ் செட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன், எஸ்கேப்பு. இப்போ இ ஒய் ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து தனி ஒரு இதுவாக இருக்கு. ஸோ இதுலையும் வந்து நம்ம கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்க வேண்டாம். இப்போ டாப் வியூலேருந்து பார்க்குறேன், ரெண்டையும் சும்மா அப்படி பக்கத்தில் வச்சுருங்க. டச் பண்ண கூட வேணாம், ரெண்டும் சும்மா அப்படி பக்கத்தில் வச்சுருங்க. ஆனால் இடையில கேப் வந்து தெரியாத அளவுக்கு வைங்க. ஓகே, என்னன்னா இது தனி ஆப்ஜெக்டா இருக்கும். ஓகே ஃபைன். இதுல கேப் கொஞ்சம் இருக்கு, அது அவ்வளவா தெரியாது. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்த லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி இதை செலக்ட் பண்றேன், இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்றேன், இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு இடத்தையும் செலக்ட் பண்றேன், இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்றேன், இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ஓகே இப்படி பண்ணி வச்சிடறேன். இப்போ இந்த முன்பகுதியில் உள்ள ஒரு சில விஷயங்களை பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சிலிண்டர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ அது பண்ணணும். அதுக்கு நான் அந்த இடத்துல வந்து இந்த சிலிண்டரை வைக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக்கி வச்சுக்கோங்க. அந்த சிலிண்டரை இங்கே வச்சாச்சு. இப்போ இதில் வேற என்ன இருக்கு, அந்த கதவு அதெல்லாம் ஜன்னல்லாம் வைக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லூப் ஒரு இதை போட்டு விட்றேன். அப்படி லூப் கட் ஒன்று இப்படி போட்டு விட்ருவோம். அப்புறம் எஸ் ஒய் 0 கொடுத்தா லூப் கட் கரெக்டாக ப்ராப்பர் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல நம்ம லூப் இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக்கிங் எல்லா இடத்தையும் பிளாக்கிங் பண்ணிடுவோம், எது எங்கெங்கே வரணும் அப்படிங்கிற அந்த இதை தான் பிளாக்கிங்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது, இந்த படி ஏறுறதுக்கு ஒன்று இருக்குல்ல, அது பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல மறுபடியும் 3D கர்சரை வச்சுட்டு ஒரு சிலிண்டரு. ஆனால் இது வந்து எத்தனையோ டாய்ஸ் நான் வந்து டாய்ஸ் பார்த்து தான் நான் பண்ணினேன். ஸோ என்னன்னா டாய்ஸ் இருக்குல்ல, டாய்ஸை பார்த்தா வந்து இது எப்படி வந்து ஒரு ரோபோட்ல இருந்து ட்ரக்ல இருந்து ரோபோட்டுக்கும் ரோபோட்ல இருந்து ட்ரக்குக்கும் கன்வெர்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து டாய்ஸ் பார்த்தா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல. ஸோ அதுல எத்தனையோ
எத்தனையோ டாய்ஸ் இருக்கு. அதுல ஒரு டாய்ஸ் சைபர்ட்ரானியன் வெர்சஸ் ஒன்னு இதா இருக்கு பாருங்க, சைபர் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் தான் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ மற்ற வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா, நிறைய பார்ட்ஸ் செய்ய வேண்டிய வரும், ரிக்கிங்கும் நம்ம நிறைய போட வேண்டிய வரும். ஸோ இது ஒன்று தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த வெர்ஷனை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த வெர்ஷன் படி தான் நம்ம வந்து ரிக்கிங் இது ட்ரக்கு செய்கிறோம். இந்த வெர்ஷன் படியே நாம ரிக்கிங்கையும் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபைன். இதை லைட்டாக நீட்டி விட்டுட்டு அப்படி நீட்டி விடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ படி ஏறுறதுக்கு படி வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பின்னாடி உள்ள இதெல்லாம் பண்ணணும்ல. ஸோ இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இருந்து 3D கர்சர் இங்கே வைக்கிறேன். ஓகே, அங்கேயே இருக்கட்டும். இப்போ ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஸோ கிளிப்பிங்கை வந்து நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த இதுக்கு வந்து சில விஷயங்களுக்கு தேவையில்லை இதில். ஏன்னா ரிக்கிங் வந்து போட வேண்டிய இடங்களை வந்து கிளிப்பிங் வந்து தேவைப்படாது. அதனால இப்போ டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு. பட் எனேபிள் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நல்லபடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதோட டாப் வியூ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஓகே, இதுக்கு 2 இதாக கூட தேவையில்லை, ஒரு சிங்கிள் கியூபாக பண்ணலாம். ஸோ நம்ம கிளிப்பிங்கை எனேபிள் பண்ணி வச்சுட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். GX இப்படி பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம சைஸுக்கு மட்டும் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஓகே, நம்ம ட்ராக் இவ்வளோ பெருசு போதும், நம்ம ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம், இவ்வளோ பெருசு போதும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலான்னா, ஒரு 3D கர்சர் இங்கிட்டு வச்சுக்கிட்டு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டரோட இது வந்து 24 போதும். ஓகே, இப்போ இந்த இதை ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இதையும் நாம பாதியை தூக்கிட்டு கிளிப்பிங் எனேபிள் இருக்குல்ல, ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா இதை ஜாயின் பண்ணிடுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் மட்டும் அந்த இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணா வச்சுக்கலாம், கொஞ்சம் கஷ்டமானது. இந்த மிரர்ல வந்து சர்க்கிளை யூஸ் பண்றது மட்டும் கஷ்டம். அதனாலயே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சர்க்கிள் வராதபடி தவிர்க்குவேன். பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்துருது. எஃப் ஃபில்லு, இதை ஃபுல்லாக செட் பண்ணி எஃப் ஃபில்லு. இதை செட் பண்ணி கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. நல்லா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்படி கீழே இப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து எனக்கு சிங்கிள் இதுவாக வந்துடும். அதனால எனக்கு இந்த இடத்துல கிளிப்பிங் தேவை. ஒரே இதில் நான் இதெல்லாம் முடிச்சிருவேன். ஒரே ரிகிங்கில் வந்து ஒரே போன் போதும் எனக்கு இவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் என்னென்னா இந்த இடத்துல உங்களோட இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எஸ்கேப் கொடுங்க. கிளிப்பிங்கை டிசேபிள் பண்ணிட்டு, ஐயோ ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த இது கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இப்படி ஆச்சா? ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த ட்ரக்கோட கண்ணாடி வரும்ல,
பைப்ல இதில் வச்சிருக்கானா என்னன்னு தெரியல, நாம போட்டுருவோம். ஸோ அடிஷனலாக நான் வந்து இப்போ இங்கே ஒரு புது கியூப் வைக்கணும் அப்படின்னா, நான் கியூப் வைக்கிறத கூட என்ன பண்ணுவேன்னா, இந்த எட்ஜஸ் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இதையே நான் வந்து எனக்கு தேவையான ஷேப்புக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணிப்பேன். இது அப்படி நமக்கு தேவையான என்ன இதில் வேணுமோ அந்த அளவுக்கு நாம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அந்த முன்னாடி இருக்குல்ல இந்த டயர் பண்றதுக்கு நான் இது வேணும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா, கொஞ்ச நேரம் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். ஐயோ சிலிண்டர் அங்கே வருதா, எனக்கு இங்கே வேணும். ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட். ஸோ சிலிண்டர் இங்கே வரணும், அதே 24 இருக்கட்டும். ஸோ ரொட்டேட்டு XY 90 டிகிரி. கொஞ்ச நேரத்துக்கு இதை வயர் ஃப்ரேம் ஓட வைக்கிறேன். எக்ஸாக்ட்லி நம்ம அதை மாதிரி பண்றது இல்லையா, சைஸ் அப்படி இப்படி கொஞ்சம் மாத்திக்கிட்டா தப்பு இல்லை. ஓகே இப்போ இதோட சைஸை வந்து ஓகே இதுதான் பிரச்சனையா இருக்கும். இதுல எக்ஸ்ரே எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஓகே. ஸோ இப்போ வயர் மோடு, சாலிட் மோடு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு G கொடுத்து மூவ் பண்ணுறேன். இதை வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணுறேன். கொடுத்து SX கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நமக்கு தேவையான மாதிரி. ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் B கொடுத்து பபல் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே. ஸோ நமக்கு இந்த இடத்துல அந்த மட்காடா இப்போ என்ன பேருங்க, அது எனக்கு பேர் சரியா தெரியல. ஸோ நம்ம அதை வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு அந்த இது கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல டயர் வைக்கணும். ஸோ டயர் நம்ம வச்சிருவோம். கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு டயரும் 24 இருக்கட்டும். வெளியே தீபாவளிங்கனால பட்டாசு போடுறாங்க, அதனால சவுண்டு கேட்கும், கண்டுக்காதீங்க. எஸ் ஷிஃப்ட் எக்ஸ். இந்த இடத்துல வந்து நாம அந்த டயரை ஃபிட் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஒரு லூப் கட் ஏற்படுத்தி விட்டுட்டு, இது எதுக்குன்னா அந்த டயரை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு இது வேணும். டயர் சும்மா தொங்கிட்டு இருக்கு அதுல, அதனால ஒரு இது மாதிரி வச்சேன் சும்மா. ஓகேங்களா? இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த டயரை வந்து நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்.
ஓகே, இப்போ இந்த எனக்கு ஸோ என்னோட இதுக்கு வந்து ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு தேவையில்லை. நான் என்ன பண்ணேன்னா அந்த முன்னாடி உள்ள பகுதியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ஒயில் எப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சரிங்களா? அது லைட்டாக அப்படி குறைச்சிக்கிட்டா போதும். ஃபைன். இப்போ முன்பகுதி ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி உள்ளது மட்டும் பாக்கி இருக்குல்ல. ஸோ பின்னாடி உள்ளதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கியூப் ஒன்று எடுத்துப்போம். ஸோ நான் கிளிப்பிங் எனேபிள் பண்ணலை. கிளிப்பிங் எனேபிள் பண்ணால் அது ரெண்டும் ஒட்டிக்கும். அதனால் கிளிப்பிங் எனேபிள் பண்ணலை இப்போ நான். ஓகே, ஸோ அந்த ரெண்டையும் நான் வந்து ரெண்டு சைடையும் நான் அடித்து கடாசிடுறேன். இந்த சைடு கீழ் சைடையும் அடித்து கடாசிடுறேன். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து மேலே கொண்டு போகிறேன். அப்புறம் எனக்கு சைஸும் வந்து இவ்வளோ பெருசு தேவையில்லை இது. ஸோ அதனால் அந்த இதை வந்து எஸ்ஸு எக்ஸு நல்லா சின்னதாக்கிறேன். சின்னதாக்கிட்டு இந்த மாதிரி எஸ்ஸு ஒய். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நம்ம ரெண்டு டயரையும் வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுருவோம். ஸோ அந்த டயரை செலக்ட் பண்ணி இந்த ரெண்டையும் செட் பண்ணுங்க. எஸ்ஸு ஒய். அப்புறம் இந்த ரெண்டையும் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு எஸ்ஸு ஒய் ஆயிடுச்சா? இப்போ மேலே உள்ள ரெண்டு எட்ஜையும் செட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணலாம். இல்லை, பவல் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நாம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பவல் பண்ணலாம். இ எஸ்கேப்பு எஸ்ஸு ஒய் அப்புறம் எஸ்ஸு அப்புறம் ஜி ஜெட் இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பவல் பண்ணலாம். இந்த அல்ட்டை பிடிச்சி இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு லாரியோட அந்த ட்ரக்கோட பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம முழுக்க இந்த ட்ரக்கை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரக்கில் வந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. கர்சர் டு செலக்டட். இந்த இடத்துல வந்து ஒரு அந்த முன்னாடி அந்த இருக்கலாம் அந்த புகைப்போக்கி தான் பண்றோம். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. இ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ் மறுபடியும் இ கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்க. ஸ்கேல் பண்ணிட்டு ரொட்டேட்டு ஒய். ஸோ இப்போ நமக்கு அந்த ட்ரக்கோட பேசிக் ஷேப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே மறுபடியும் ஒரு சிலிண்டர் வைங்க. ரொட்டேட்டு ஒய் 90 டிகிரி, ரொட்டேட்டு 90 டிகிரி, சின்னதாக்கி அப்படி. எஸ் இந்த இடத்துல ரெண்டு லூப் கட் போடுவோம். அப்புறம் கண்ட்ரோல் பி கொடுத்து ரெண்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி பெவல் பண்ணுவோம். லைட்டாட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ ஷிஃப்டையும் அல்ட்டையும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படி ரெண்டும் எல்லா எட்ஜும் செலக்ட் ஆயிரும். இ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ் ஷிஃப்ட் ஒய் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி
அந்த சிலிண்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த சிலிண்டரை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இதில். ஓகே ஃபைன். ஸோ வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பண்ணலாம் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த லைட்டாக இதை ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்து இப்படி கீழே இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி விட்ருவோம். ஸோ டயருக்கு இந்த சப்போர்ட் மாதிரி. வேற இங்கே என்னென்னலாம் கொடுக்கலாம்னா பின்னாடி இந்த லைட்லாம் கொடுப்போம். ஸோ இதை கீழே அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் இங்கே ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுருவோம். ரொட்டேட்டு எக்ஸு 90 டிகிரி. நல்லபடியே சின்னதாக்கி வச்சுப்போம். ஓகே ஸோ இதை வந்து ஈ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். சின்னதாக்கும் ஈ கொடுத்து சின்னதாக்கிட்டு உள்ளே இப்படி கொண்டு போயிடுவோம். ஸோ இது வந்து லைட்டு. ஸோ முன்னாடி லைட்டு வேணும்ல, முன்னாடி லைட்டுக்கு வந்து அந்த இதில் எப்படி இருக்குது நம்ம டாய்ஸில் அதுக்குள்ள முன்னாடி இப்போ என்னென்னமோ வச்சுருக்கோம். லைட் இருக்குது, லைட் இருக்குது. ஸோ லைட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. சிலிண்டரு ரொட்டேட்டு எக்ஸ் 90 டிகிரி, ரொட்டேட்டு ஒய், ரொட்டேட்டு ஷிஃப்ட் ஒய் ஒய், ஓகே லைட்டு இங்கே வச்சாச்சு. ஸோ நான் எவ்வளவு சிம்பிளாக நான் வந்து டுட்டோரியலில் வந்து ஒருத்தர் சகோதரர் கூட போட்டிருந்தாரு இந்த மாதிரி டுட்டோரியல் நீங்கள் வந்து லென்த்தும் வந்து ரொம்ப போயிடாம, லென்த்து ரொம்ப போயிடுச்சுன்னா சில பேருக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சகோதரர். ஸோ அவர் சொல்றதும் கரெக்டு தான். ஏன்னா லென்த்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்க பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ அதனால அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நான் போடுறேன். ஓகே இது எவ்வளோ 3 நிமிஷம் இருக்குது அந்த இதுக்கு. இதில் வந்து என்ன பண்ணான்னா அந்த மேலே உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கலாம். ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஜி ஒய்இ, அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு இ ஒய்இ, இ இ ஒய்இ, அப்புறம் இந்த இருக்குல்ல நீங்கள் 2 தடவை எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க, அது இந்த இதை பிடிச்சிட்டு ஈ கொடுத்து அப்படி கீழே அப்படி ஈ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நார்மல்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு டீ கொடுத்து இந்த விண்டோ வரும்ல, இதில் வந்துட்டு நம்ம கொய்யால இதுவும் அப்படிதான் இருக்கு. ஆச்சா ரைட்டு, சும்மா நமக்கு தேவையான மாதிரி இப்படி செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே இது குளோபல்லே இருக்கட்டும். ஸோ இதில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம். ஓகே ஃபைன், நான் இது போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஓகே ஃபைன், இப்போ இதுக்கு இது போதும். வேறு மேற்கொண்டு எதுவும் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுவும் நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஓகே இதில் சின்னதாக ஓகே இந்த வீடியோக்கு இது போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு முன்னாடி நான் இதை வந்து ப்ராப்பராக அன்ராப் பண்ணி டெக்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்து வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வந்து எப்படி அந்த ரோபோட்டோட பார்ட்ஸ்லாம் செய்கிறது, அதை பார்ட்ஸ் செஞ்சு அதை எப்படி இதில் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே தொடர்ச்சி நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகதுல்லா அப்பா. நன்றி, பபாய்.